தமிழ்நாடு அரசினுடைய கூட்டுறவுத்துறை விவசாயிகள் கூட்டுறவு சங்கங்களில் பயிர்க்கடன் பெறுவதற்கு இனி சிபில் ரிப்போர்ட் பார்த்து தான் கொடுப்போம்னு சொல்லி ஒரு சுற்றறிக்கையை பிறப்பித்திருக்கிறார்கள். இந்த சுற்றறிக்கைப்படி தற்போது தமிழ்நாட்டிலே 80% மேற்பட்ட விவசாயிகள் கூட்டுறவு சங்கங்களில் பயிர்க்கடன் பெற முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. விவசாயமே செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. விவசாயத்துள்ள நஷ்டத்தில் சென்று கொண்டிருக்கிறது. கடனை திருப்பி கட்ட முடியல. தேசியமயமாக்கப்பட்ட வங்கியிலும் கடன் நிலுவையில் இருக்குது. ஏன்னா 2001க்கு அப்புறம் தமிழ்நாட்டு விவசாயிகள் 3 ஆண்டுகளை தவிர அனைத்து ஆண்டுகளிலும் நஷ்டத்தையே சந்தித்து வருகிறார்கள் என மத்திய அரசு புள்ளி விவரம் தெரிவிக்கிறது. அப்ப நஷ்டத்தில் இருக்கிற விவசாயிகள் எப்படி கடனை கட்ட முடியும்? நஷ்டத்துல போற தொழிலுக்கு நீங்க எப்படி சிபில் ரிப்போர்ட் பார்ப்பீங்க? எனவே தமிழ்நாடு அரசு இந்த சிபில் ரிப்போர்ட் பார்க்கப்படும் என்கிற சுற்றறிக்கையை ரத்து செய்ய கோரி வருகிற ஜூலை 10ஆம் தேதி தமிழ்நாட்டில் அனைத்து விவசாய சங்கங்களின் சார்பில் சென்னையில ஒரு மாபெரும் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தை நடத்த இருக்கிறோம். எனவே மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் மத்திய அரசாங்கம் ரிசர்வ் வங்கிக்கான நகை கடனுக்கான கட்டுப்பாடுகளை விதித்த போது குரல் கொடுத்து ரத்து செய்ய சொன்னீங்க. அதை விட மோசமான உத்தரவை தற்போது தமிழ்நாடு அரசு பிறப்பித்திருக்கிறது. எனவே அதையும் ரத்து செய்ய உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லை என்றால் விவசாயிகளுடைய போராட்டம் ரத்து செய்யும் வரை தொடரும் என்பதை திருச்சியிலே நடைபெற்ற விவசாய சங்கங்களின் ஆலோசனை கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.